கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. வெற்றி விடு விடு வெற்றி வெற்றி சொல்றேன்ல விடு வெற்றி. என்னடி நீ என்கிட்ட இப்படி நடந்து பாரு, நான் கொஞ்சம் கூட நினைக்கல வெற்றி. ஏன் வெற்றி இப்படி பண்ண? என்ன விடு வெற்றி விடுன்னு சொல்றேன்ல. உன்னை நம்பி இந்த ரூமுக்கு வந்த பத்தியா என்ன சொல்லணும் வெற்றி? சே, நீ இப்படி என்கிட்ட தப்பா நடந்து பண்ண நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை வெற்றி. விடு வெற்றி, என்ன விடையா இல்லையா? மேடம்க்கு என்னாச்சு? ஓ அடி பாவி, என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல் அளவுக்கு யோசிச்சிட்டியும். அடியை உன்ன வெற்றி அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாதுடி. இவெல்லாம் சொல்றேன்ல, என்ன எதுக்கு இப்படி பிடிச்சி வச்சிருக்க? என்ன விடு, என்ன விடு வெற்றி. டேய் வெற்றி, நான் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா கூட இவ பண்ண வச்சிருவா போல இருக்கு. அடியை இவ சொல்றதெல்லாம் பார்த்தா என் மைண்ட் மாறிடும் போல இருக்கு. ஆமா, அப்படி என்ன நினைச்சிருப்பான்? அது அவ வாயாலே கேட்டு தெரிஞ்சிருவோம். என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? நீ என்ன காணிச்சிட்டு இருக்க? ஹலோ ஹலோ, என்ன நான் விடுன்னு சொல்றேன், என்ன ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்க? முதல்ல இதை விடு வெற்றி. என்ன எதுக்கு இப்படி இருக்கமா கட்டி பிடிச்சிட்டு இருக்க? விடு. என்ன என்ன இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு இருக்கணும்? ஏய் என்னடி, என்னை விட பயங்கரமா நினைக்கிறாளு. எனக்கும் ஆசைதான், ஆனா நடக்கணுமே. டேய் வெற்றி, இவ இந்த அளவுக்கு சினுங்கிறானா? நீ அவகிட்ட என்னமோ டீப்பா சிலுமிஷம் பண்ணிருக்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்னடா பண்ண? எனக்கு தெரியலையே நான் என்ன பண்ணேன்னு. என்னை விட பயங்கரமா இமேஜின் பண்றாளே. ஏய் வேணாண்டி, நானே ஏற்கனவே கொஞ்சம் மார்க்கமா தான் சுத்திட்டு இருக்கேன். இவ வேற எதையாவது கலப்பி விட்டுருவா போல இருக்கு. வெற்றி, இதுக்கு மேலும் தாக்கு பிடிக்காது. முதல்ல அவளை தூக்கத்துல இருந்து எழுப்பு, இல்லைன்னா கனவுல குடும்பத்தை நடத்திடுவா போல இருக்கு. கை எடுக்க போறியா என்ன வெற்றி? இடுப்புல இருந்து கை எடுறோம். என்னது இடுப்புல கை வச்சனும்? அடி பாவி, ஐயோ, நான் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சிருக்கேனே போல இருக்கேன். ஆனா என்ன எல்லாம் கனவுல செஞ்சிருக்கேன் போல இருக்கேன். ஏய் ஒரே ஒரு சான்ஸ் கொடுடி, நிஜத்திலேயே எல்லாம் பண்ணுவேண்டி, நல்லா பண்ணுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கொடுப்பாளா? சரி, முதல்ல அவளை மயக்கத்துல இருந்து தெரிய வைப்போம். டி வெற்றி, அவளை கட்டி பிடிச்சிருக்கேன், இடுப்புல கை வச்சிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுன்னு தெரியலையே. டி இவ சொல்லும் போதே ஒரே கிளுக்கிழப்பா இருக்கேன். ஆனா என்ன எல்லாம் கனவுலதான் பண்ணிருக்கேன் போல இருக்கு. சும்மா சொல்லக்கூடாதுடா, கனவுல கூட நல்லாவே சேட்டை பண்ணிருக்கடா. ஹலோ அபி, அடியை அபி டார்லிங். பேசாத வெற்றி, நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்டா இப்படி பண்ண? எதுக்குடா எனக்கு இப்படி கொடுத்த? கொடுத்தனோ? என்ன கொடுத்த? இவ என்ன சொல்றான்? அபி, அபி டார்லிங், அப்படி நான் என்னமா கொடுத்தேன்? என்னடா தெரியாத மாதிரி நடிக்கிறியா? கொடுக்கறதையும் கொடுத்துட்டு வேணாம் வேணாம்னு சொல்றேன். சொல் பேச்சை கேட்காம ஒண்ணு வேணாம் வெற்றி, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். உன் மேல செம்ம கோவமா இருக்கேன். என் மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி நீ என்கிட்ட இப்படி நடந்து பண்ண கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. ஓய் என்னடி என்னமா பேசிட்டு போறேன்? அப்படி நான் என்னடி பண்ண? எனக்கு சொன்னதானே தெரியும். சும்மா நடிக்காதடா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு. டேய் வெற்றி, இதுக்கு மேலால வேலைக்கு ஆகாது. இவளும் ஓடி அடி அபி, என்ன கழுத்து அந்த பாருடி. என்ன இவ்வளவு நேரமா எனக்கு இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு இருந்தா இப்ப பழைய இடத்துல போய் நிக்கிறான். ஓய் என்னடி, என்ன பண்ண நானு? ஆமா, என்னமோ கட்டி பிடிச்சேன், இடுப்புல கை வச்சேன், என்னமோ கொடுத்தெல்லாம் சொன்னீங்க. என்ன கொடுத்தேன்? என்ன இவன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னமோ எதுவும் நடக்காத மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்கறான். என்னடி கேட்டுட்டே இருக்கேன், திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா கண்ணை மூடிக்கிட்டேன், விடு வெற்றி விடு வெற்றின்றான். நான் என்னடி பண்ணேன்? எதுக்கு என்ன விடு விடுன்னு சொல்றான்? நான் என்னமோ இறுக்கமா கட்டி பிடிச்சேன்னு சொன்னேன்.
உன் இடுப்புல கை வச்சேன்னு சொன்ன, அப்புறம் என்னமோ கொடுத்தேன்லாம் சொன்னீங்க. என்னன்னு எனக்கு தெளிவா சொல்லுடி. ஐயோ, அப்ப இவ்வளவு நேரம் இங்க நடந்ததெல்லாம் கனவா? அப்பா, நான் கூட நிஜமான்னு நினைச்சு பயந்துட்டேன். ஆனா அபி, ஏண்டி நமக்கு இவ்வளவு மோசமான ஒரு கனவு? வெற்றி நம்ம கிட்ட இப்படியா? சிச்சி, அவன் எவ்வளவு தூரம் தள்ளி நிக்கிறான். ஏய், என்னடி என்னாச்சு? கேட்டுட்டே இருக்கேன், அமைதியா இருக்கா? அ, 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 அது அது வந்து வெற்றி, அம்மா உன்னையும் அந்த தாடி அண்ணனையும் சாப்பிட கூப்பிட்டாங்க. சாப்பிடுவாங்க, நான் போறேன். அபி, ஒரே ஓட்டமா ஓடிடு. இதுக்கு மேல இங்க நின்னு நீயே உலர் தள்ளிடுவேன். ஏய், எங்கடி ஓடுற? நில்லு. என்ன நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலாம், அதுக்குள்ள என்னமோ ஓடுற. நில்லுடி. ஐயோ, வெற்றி இப்ப கேட்டு நான் என்ன பதில் சொல்றது? அவனையே தப்பா நினைச்சு நான் அவன்கிட்ட சொல்ல முடியுமா? சீச்சி, அது ரொம்ப தப்பாயிடும். வெற்றி என்னை எவ்வளவு கேவலமா பாப்பான். அப்படிலாம் நினைக்கவே கூடாது, அவன்கிட்ட சொல்லவும் கூடாது. ஏய், நில்லுன்னு சொன்னேன். இல்ல, நான் போறேன். அம்மா உன்னை சாப்பிட கூப்பிட்டாங்க வெற்றி, வந்துரு, நான் போறேன். மகள, இப்படியெல்லாம் கூப்பிட்டா நிக்க மாட்டேன் ஒண்ணு. வெற்றி, விடு வெற்றி, அம்மா தேடுவாங்க, நீங்க சாப்பிட வாங்க, நான் போறேன் வெற்றி. ஏய், நான் விடுறது இருக்கட்டும்டி. இப்ப நீ எதுக்கு அப்படி வளரிட்டு இருந்தா? உன் கனவுல நான் என்னமோ உன்னை பண்ணிருக்கேன். என்ன பண்ணேன்னு முழுசா சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா போ, தாராளமா உன்னை விடுறேன். சொல்றீ? அது வெற்றி, நீ நினைக்கிற மாதிரிலாம் தப்பாலாம் எதுவும் இல்ல வெற்றி, நான் போறேன், விட்டுறேன். அப்ப தப்பா எதுவும் இல்லைல்ல? தப்பா எதுவும் இல்லைன்னா சொல்லிட்டு போலாமே. சொல்லிட்டு அப்புறமா இந்த ரூமை விட்டு வெளியில போ. சொல்லுடி, நான் என்ன பண்ணேன்? இல்ல வெற்றி, அது வெற்றி, வேணாமே, ப்ளீஸ் விட்டுரு வெற்றி. ஏய், அப்ப நான் என்னமோ பண்ணிருக்கேன். என்ன பண்ண? சொல்லுடி, நான் என்ன பண்ணேன்? உன் கனவுல வந்து நான் உன்னை என்ன பண்ணேன்? அது வெற்றி, அது சொன்னா நீ என் மேல கோவப்படுவ வெற்றி. நான் கோவப்பட மாட்டேன், நீ சொல்லு. வெற்றி, கையை விடு, அம்மா பார்த்தா தப்பா நினைப்பாங்க. கையை விடு வெற்றி, யாராவது வந்துட்டா தப்பாயிடும். யாரும் வரமாட்டாங்க, எல்லாரும் சாப்பிடாங்க உட்காந்துட்டாங்கன்னு தெரியும். இப்ப நீ எனக்கு சொல்லிட்டு போ. நான் என்னடி பண்ண? வேணாமே, ப்ளீஸ். நீ இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்டேன். நான் உன் கனவுல என்னென்ன பண்ணேன்னு நான் சொல்லட்டுமா? நீயா? நீ எப்படி வெற்றி சொல்லுவ? உன் கனவுல வந்து உன்னை சிலுமிஷம் பண்ணது நான் தானே? அப்ப எனக்கு தெரியாத நான் என்னென்ன பண்ணிருப்பேன்னு சொல்லட்டுமா? சொல்றதை விட செஞ்சு காட்டட்டுமா? இல்ல 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 வெற்றி, நான் போறேன். ஓய், இருடி, எங்க அதுக்குள்ள ஓட பாக்குற? நான் என்ன பண்ணேன்னு செஞ்சு காட்டணும்னா பாடி. வெற்றி, ஐயோ கடவுளே, என் கடவுளே, இவன் எப்படி என்ன மாடிக்கு நிக்க வச்சானோ, இங்க அதே மாதிரி நிக்க வச்சிருக்கானே. ஒருவேளை நான் என்ன கனவு கண்டனோ அதை இவன் பண்ணிடுவானோ? வெற்றி, வெற்றி, ப்ளீஸ் வெற்றி, என்ன விடு வெற்றி. ஏய், நான் ஒழுங்கா கேட்கும் போதே நீ சொல்லிட்டு இருந்தேன்னா நான் உன்னை விட்டுருப்பேன். நான் கனவுல என்ன உன்னை பண்ணேன்னு நீ சொல்லிட்டு இருந்தேன்னா அமைதியா விட்டுட்டு இருப்பேன். நீ சொல்லல, அப்ப இப்ப நான் அதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும்ல. என்ன இப்படிதானே உன்னை மடக்கி வச்சிருந்தேன். அப்புறம் மெல்லமா உன் இடுப்புல கைய வச்சு உன்னை இறுக்கமா கட்டி அணைச்சு உதடோட. ஐயோ இல்ல 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 வெற்றி, வேணாம் வேணாம் வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ் வெற்றி, அது மாதிரி மட்டும் பண்ணிடாத பண்ணிடாத. ஏய் அபி, கண்ணை திறந்து என்ன பாருடி. வெற்றி, ப்ளீஸ் ப்ளீஸ் வெற்றி, எதுவும் பண்ணிடாத. கண்ணை திறந்து என்ன பாரு. வெற்றி, அது அது வந்து வெற்றி. நீ எதுவும் சொல்ல வேணாம். ஏய், உன் விருப்பம் இல்லாம நான் உன்னை தொடவே மாட்டேன்டி. அப்படி இருக்கும்போது உன்னை கட்டி பிடிச்சி என்கிட்ட அணைச்சு வச்சு உனக்கு நான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படியெல்லாம் இந்த வெற்றி பண்ண மாட்டேன். வெற்றி, அது அது வந்து சாரி வெற்றி. எனக்கு சாரிலாம் வேணாம்.
ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? உன் மனசுல நான் இருக்க போய் தான் உன் கனவுல வந்து இப்படியெல்லாம் சில பல சினிமேஷத்தை பண்ணியிருக்கேன். அதுவும் மேடம் தூங்கும் போது கூட வரல. என்னை கூப்பிட வந்த கேப்ல எப்படியெல்லாம் இமேஜினேஷன்ல வந்து உன்கிட்ட சேட்டை பண்ணியிருக்கேன் பாத்தியா? அப்போ மேடம் மனசுல நான் ஆழமா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏய், நீ என்ன விரும்புறதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏய், எதுக்குடி இன்னும் மறைச்சிட்டு? உன் மனசு முழுக்க நான் வந்துட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்ன பாக்குற? அப்படி நான் வந்து உன்கிட்ட சேட்டை பண்ணும்போது நீ என்ன அடிக்கவே இல்லையடி. வெற்றி என்ன விடு, வெற்றி என்ன விடுன்னு மட்டும் தானே சொல்லியிருக்கேன். அப்போ நான் பண்ணதுல உனக்கும் சம்மதம் தானே? ஏய், சீக்கிரமே நமக்குள்ள இது நடக்கும். கண்டிப்பா நடக்கும். அதுவும் உன் சம்மதத்தோட நடக்கும். நீ எப்போ உன் காதலை என்கிட்ட சொல்றியோ அப்போ இப்ப நீ நினைச்சது எல்லாமே இந்த வெற்றி கண்டிப்பா பண்ணுவேன். அது வரைக்கும் சில பல சிலுமிஷம் பண்ணுவேனே தவிர அந்த அளவுக்குலாம் போக மாட்டேன். உன் காதலை என்கிட்ட கொடு. அதுக்கப்புறம் பாரு என் சேட்டை எப்படி இருக்குன்னு. நீ நினைச்சதை விட டபுள் மடங்கு சேட்டை பண்ண வேண்டி. இப்ப நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. ஆனா கொஞ்சம் முரட்டுத்தனமா பண்ணுவேன். பாத்துக்க. வெற்றி, இப்படியெல்லாம் பேசாத. ஏதோ நான் தப்பா இப்படி வந்துருச்சு. நான் ஒன்று நினைக்கலாம் இல்லை. அது என்னன்னு தெரியல. இப்படி ஒரு கனவு வந்துருச்சு. இது ரொம்ப தப்புன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, அதுக்காக நீ என் மனசுக்குள்ள வந்துட்டெல்லாம் அர்த்தம் கிடையாது. என் மனசுல எப்பவுமே அவன் மட்டும்தான் இருக்கான். அவன் தவிர வேற யாராலையும் வர முடியாது. சும்மா அதை இதை பேசி உன்னை நீ ஏமாத்திக்காத. கையெடு, நான் போறேன். ஏய், எதுக்குடி உன்னை நீ இன்னும் ஏமாத்திட்டு இருக்க? தாவணிய போட்டு மத்ததை மறைக்கலாம். மனசுல இருக்கிற என்ன உன்னால கண்டிப்பா மறைக்க முடியாதுடி. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது கண்டிப்பா வெளிப்படும். அதை நான் பார்க்க தானே போறேன். லவ் யூ. லவ் யூ டி அபி டார்லிங். மார்புக்கு திரையிட்டு மறைக்கும் பெண்ணே மனசையும் மறைக்காதே, என் வயதை வதைக்காதே. புல்வெளி கூட பனித்துளி என்னும் வார்த்தை பேசுமடி, என் புன்னகையாடி ஒரு மொழி சொன்னால் காதல் வாழுமடி. ஏய், போடி. எதுவும் பண்ண மாட்டேன். தைரியமா போ. உன் சம்மதம் இல்லாம உன்னை தொட மாட்டேன். நீ ஏன் என்னைக்கு உன்னை கொடுக்குறியோ அன்னைக்கு நான் கண்டிப்பா எடுத்துப்பேன். ஓய், சாப்பிட வரேன்டி. ஸ்வீட்டை ரெடி பண்ணி வைங்க. இப்பெல்லாம் ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்குது. அதுவும் அபி ஸ்வீட்னா வேற மாதிரி இருக்கு. என்னடி, சரியா தானே சொன்னேன்? உனக்கு ஸ்வீட் வேணுமா? வெற்றி, ப்ளீஸ் இப்படிலாம் என்கிட்ட பேசாம. ஏய், இன்னும் எத்தனை நாளைக்குடி உன்னை நீ ஏமாத்திட்டு இருக்க போற? நான் முழுசா உன் மனசுல வந்துட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். சீக்கிரம் ஒத்துக்க. அதை ஒத்துக்கிறதுக்கான நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, கிட்டக்க இருக்கு. அது உனக்கே புரியும். சீக்கிரமே புரியும். அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ எல்லாமே பண்ணுவேன். அதுக்கு நீ அனுமதி தரணும். தந்தே தீரணும். கொடுப்ப, கண்டிப்பா கொடுப்படி. தரவா அந்த தொடவா உன் நாளைக்கு விடுதலை தரவா. அவசரம் கூடாது, அனுமதி தரும் வரையில். முதல் பார்வையிலே என்னை நீ கொள்ளையடித்தாயே, என் உள்ளம் முழுவதிலும் புது வெள்ளையடித்தாயே. நீ கண்ணுக்குள்ளே உந்தன் முகம் ஒட்டிக் கொண்டது, சுக சொப்பனங்கள் என்னை வந்து சுற்றிக் கொண்டது. என்னை விட்டு தென்றல் கொஞ்சம் தள்ளி சென்றது, நான் உந்தன் பேரை சொன்ன போது அள்ளிக் கொண்டது. அன்பே, நான் எந்நாளும் உன்னை நினைக்க, அள்மீது பூவானின் தேகம் இழைக்க. வில்லோடு அம்பாக
சம்மதமா இருந்தாலும் உன்னை தேடும் உயிர் வேண்டும் சம்மதமா என்னவோ என்னவோ என் வசந்தாதில்லை என்ன நான் சொல்வதா என்னிடம் ஓ, இவன் எதுக்கு நம்மக்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னோம்? தனியா பேச நம்மக்கிட்ட என்ன இருக்கு? இவர்கிட்ட எப்படி பேசுறது? இவர் ஏதாவது நம்மள இப்ப தப்பா நினைச்சிருப்பாரோ? நான் வேற தனியா பேசணும் வாங்கன்னு வேற சொல்லிட்டேன். இப்ப இதை எப்படி பேசுறதுன்னு தெரியலையே. இவர் ஏதாவது நம்ம தப்பா நினைச்சிட்டாக்கா? என்ன வர சொல்லிட்டு என்னன்னு கூட பேசாம இருக்கான்? ஒருவேளை நான் ஏதாவது பேசணும் எதிர்பார்க்கறாலும் நான் என்ன பேசுறது? நான் தான் பேசுறதுக்கு தயங்குறேன்ல. ஒரு ஹாய் ஹலோவாவது இவர் சொல்லலாம்ல. நான் இப்ப எப்படி ஸ்டார்ட் பண்றது? அது வந்து டேய் சக்தி, உன் மனசுல தான் எதுவும் இல்லைல்ல, பேசாம நீயே ஹாய் ஹலோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடு. மாலு இப்படி யோசிச்சுட்டு இருந்தா யோசிச்சுட்டே தான் இருக்கணும். அப்புறம் டைம் போயிடும். வீட்டுக்குள்ள இருந்து யாராவது வெளியில வந்தா மாட்டிக்குவேன். ஏதாவது டக்குன்னு பேசு. நீ சொல்ல வந்தது அவர்கிட்ட சொல்லிடு. இங்க பாரு, உனக்கு இப்போதைக்கு இங்க வேற யாரும் கிடையாது. இவர்கிட்ட சொன்னா மட்டும்தான் அது கொஞ்சம் கரெக்டா இருக்கும். சொல்ல வந்ததை சொல்லிடு. ஹாய். ஹாய் போடா, இப்படி வாயை திறந்துட்டான். சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு. அது 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 வந்து மாலு. ஏன் மாலு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ அம்மா அம்மா வந்துட்டாங்களே. இப்ப நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஐயோ இவர் வர இங்க அடிக்கிறானே. அம்மா இவரை பார்த்துட்டா போச்சு போச்சு. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. ஓஹோ, இவங்க அம்மா வேற வந்துட்டாங்களே. இந்த இடத்துல இவங்களும் நானும் மட்டும்தான் இருக்கும். இவங்க அம்மா இப்ப என்ன பார்த்தா கண்டிப்பா தப்பா நினைப்பாங்க. இப்ப நான் போனாலும் சரியா வராது. இவங்களுக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது. இப்ப நான் என்ன பண்றது? டேய் சக்தி, ஏதாவது பண்ணு. மாலு உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த நைட் டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா எதுக்கு இங்க வந்த? ஏய் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். ஐயோ அம்மா வரை கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே. தப்பு செய்யும் போதெல்லாம் பயம் இல்ல. இப்ப நான் தப்பே பண்ணல. ஆனா எதுக்கு இப்ப பயப்படுறேன்னு எனக்கே தெரியல. அம்மா கிட்ட இப்ப நான் என்ன சொல்றது? இவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம சைலண்டா இருக்காங்க. சரி, நம்ம தான் ஏதாவது பண்ணணும். அடி உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்படி திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்க? அது வந்துமா அம்மா இவ எங்க பார்த்து திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்கா? என்ன இருக்காங்க? சேச்சா இல்லடா. டேய் இப்படி கேட்டா எப்படி நான் பதில் சொல்றது? எனக்கும் என்ன சொல்றதுன்னு தான் தெரியல. அப்படியா? அது வந்து மச்சி, ஆமா மச்சி, இனிமேதான் என்ன மச்சி பண்றது? நீ என்கிட்ட பேசணும் தான் நினைச்சேன். ஆனா இப்படி சில பல தடைகள் வரும்னு நம்ம என்ன கனவா கண்டோம்? சரி விடு மச்சான், இன்னைக்கு இல்லைன்னா என்ன? சரிடா மச்சான், இன்னைக்கு பேச முடியல நினைச்சு பார்த்துப்படாத. நாளைக்கு நம்ம நீ சொன்ன அதே இடத்துல கண்டிப்பா பேசுவோம், சரியா? மச்சி, நீ ஏதோ சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா தெரியுது. எதுவா இருந்தாலும் நாளைக்கு தயங்காம சொல்லிடு. ஏன்னா இன்னைக்கு வந்த மாதிரி நாளைக்கு சில பல தடைகள் வராம இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால எது சொல்லணும்னு நினைக்கிறியோ அது சீக்கிரம் சொல்லிடு, சரியா? யோசிச்சுட்டே இருந்தா டைம் தான் போகும். அதுக்கு தான் முன்கூட்டியே சொல்றேன். சரிடா மச்சான், புரிஞ்சுதா? டேய் புரிஞ்சுதாடா? என்ன இந்த இடத்துல இந்த பையனும் இருக்கான், நம்ம மாலுவும் இருக்காங்க. ஏதாவது சீச்சே, அந்த பையன் ஃபோன்ல பேசிட்டு இருக்கான். நம்ம மாலு அப்படின்னு கிடையாது. மாலு பத்தி எனக்கு தெரியாது. இந்த பையன் யார்கிட்டயோ ரொம்ப சின்சியரா பேசிட்டு இருக்கான். நம்ம தான் எல்லாமே தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். சரி விடு, நம்ம ஏன் இப்படி நினைக்கணும்? டேய் உனக்கு புரிஞ்சதா இல்லையா? ஏதாவது சொல்லுடா, சிக்னலாவது கொடுடா. அம்மா அம்மா நான் உன்கிட்ட கண்டிப்பா பேசணுமா? நான் கண்டிப்பா பேசி ஆகணுமா? என்னடி என்கிட்ட பேசிட்டு தானே இருக்க, அப்புறம் என்ன கண்டிப்பா பேசி ஆகணும்? அது வந்துமா இப்ப இல்லம்மா, நாளைக்கு நாளைக்கு நான் உன்கிட்ட கண்டிப்பா பேசணுமா? உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா. நான் கண்டிப்பா உன்கிட்ட பேசி ஆகணுமா? எனக்கு இப்போதைக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லம்மா. நான் உன்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லி ஆகணுமா? புரியுது மாலுமா, நீ ரொம்ப மன வருத்தத்துல இருக்கன்னு எனக்கு புரியுது. அதான் என்ன தவிர இப்போ உனக்கு வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நினைக்காதம்மா. அம்மா எப்பவுமே உன் கூடவே இருப்பேன், சரியா? டேய் மச்சான், எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் எப்பவும் ஒரு நல்ல நண்பனா உன் கூட இருப்பேன். இப்படி எல்லாம் பேசாது. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ தாராளமா சொல்லு, கண்டிப்பா நான் கேட்பேன். உனக்கு எதனா பண்ணணும்னாலும் கண்டிப்பா பண்ணுவேன். என்ன நம்பலாம், சரியாடா? ம் ஆமாம்மா. இப்போதைக்கு எனக்கு நீ மட்டும்தாம்மா. நான் தப்பு பண்ணாலும் நான் என்ன பண்ணாலும் இப்போ வரைக்கும் என் மேலே நீ கோவப்படாமல் இருக்க பத்தியா? அதனால தான் நீ மட்டும்தாம்மா.
நான் கண்டிப்பா உன்கிட்ட பேசியே ஆகணுமா? உனக்காக நாளைக்கு நான் காத்திருக்கேம்மா. உன்கிட்ட பேசணுமா? சரி மச்சான், உள்ள வெற்றி தேடுவான். நான் ரொம்ப நேரம் வெளில இருக்கேன். நான் அப்புறமா பேசுறேன் மச்சி. நான் கிளம்புறேன். என்ன கிளம்புறேன்டா. சாரி, அம்மா வந்துட்டாங்க. அதான். ம், புரியுது. கண்டிப்பா நம்ம நாளைக்கு பேசலாம். ரொம்ப நேரம் வெளியில நினைக்காத, சீக்கிரம் உள்ள வா. உள்ளுக்குள்ள ஒரு ஆசை ஒளிச்சு வச்ச அத உன்கிட்ட சாமி கிட்ட சொல்லி வச்ச ஏ மாலு, எதுக்குடி இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்? என்ன அந்த பொண்ணு கழுத்துல அவன் தாலி கட்டிட்டான், எல்லாம் முடிஞ்சிருச்சு அர்த்தமா? இனிமேதான் எல்லாமே ஆரம்பம். இவ்வளவு நாள் நீ பார்த்துப்பேன்னு நான் அமைதியா இருந்தேன். இனி அப்படி கிடையாது. நான் என்ன பண்றேன்னு பார்த்துக்கிட்டே இரு. அம்மா, என்னம்மா? ஆமா மாலு, இவ்வளவு நாள் நீ புத்திசாலி பொண்ணு, எல்லாத்தையும் நீ பார்த்துப்பேன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். இனி அப்படியெல்லாம் அமைதியா இருக்க மாட்டேன். இனிமே நானே களத்துல இறங்க போறேன். கவலைப்படாத, என்னைக்கா இருந்தாலும் இனியன் உனக்கு தான். அம்மா, அவர் கல்யாணம் ஆயிடுச்சுமா, மறுபடியும் அதை சொல்லாத. இங்க பாருமா, எனக்கு இனியன் மாமாலாம் வேணாமா. அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமே அதை பத்தி பேசாதம்மா. அடி பைத்தியக்காரி, கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு அர்த்தமா? நான் தான் சொல்றேன்ல, இனிமே தான் எல்லாமே ஆரம்பம். இனியன் அவ கழுத்துல தாலியை கட்டிட்டான், அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவளை துரத்திட்டு அவ இடத்துல உன்னை உட்கார வைக்க வேண்டியது இந்த அம்மாவோட பொறுப்படி. என்னமா பேசுற நீ? இங்க பாருமா, மாமாக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வைக்கணும் நான் மாமா மேல ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. மாமா இப்போ இன்னொருத்தோட புருஷன். இன்னொருத்தி புருஷனுக்கு நான் ஆசைப்பட மாட்டேமா. இங்க பாருங்க, தயவு செஞ்சு சொல்றேன், இதோட இந்த விஷயத்தை விட்டுருங்க. நீ என்னடி பேசிட்டு இருக்கா? ஏண்டி பைத்தியக்காரி மாதிரி எதுக்கு நீ போலிட்டு இருக்கா? அதான் அம்மா இருக்கே பாத்துக்கிறேன்னு சொல்றல, அப்புறம் என்ன? இங்க பாரு, எப்படியாவ ஜிங்கு ஜிங்குன்னு சந்தோஷமா சிரிச்சிட்டு உள்ள வந்தாலும் வந்த வேகத்துல அவளை வெளியில துரத்த வேண்டியது ஏன் கடமடி. அதை நான் பண்றேன். அந்த இடத்துல நீ தாண்டி இருப்ப, கவலைப்படாத. ஐயோ அம்மா, இப்படிலாம் பேசாதம்மா, எனக்கு பிடிக்கல, சொன்ன கேளு. என்ன மாலு, நீ எப்படி பேசுறது? இனியன்னு உயிரே விடுவேன். இப்ப என்னடா இப்ப ஆளட்டும், அதை விட்டுட்டு சொத்துக்காகவும் சொகத்துக்காகவும் ஆசைப்பட்டேன். எதுவும் பண்ணாதம்மா, விடுமா. என் விஷயத்துல பண்ண தப்ப அஞ்சலி விஷயத்துல பண்ணாதம்மா, விட்டுருமா. நானாவது வழியை தாங்கிப்பேன், ஆனா அஞ்சலியால தாங்க நான் கோட்டை விடக்கூடாது. கண்டிப்பா அஞ்சலி காலத்துல வெற்றி தாலி கட்ட வைப்பேன். பேட்டி வதச்ச மாதிரி அவ மனசுல ஏதாவது பண்ண வைக்காதம்மா. நல்ல வேலை அவ அப்பா மாதிரி இருக்க போய் இப்ப வரைக்கும் உன் பேச்சை கேட்காம இருக்கா.